அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அன்னாமிகா சமையல். இன்றைக்கி சேமியாவும் முட்டை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி கொஞ்ச நேரத்திலே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராத்திரி நைட்டுக்கும் பகலுக்கும் காலையில் டிஃபனுக்கும் பண்ணலாம். இப்போ இதில் கடாயை வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து இது கீமா மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுத்து இப்போ ஒரு தட்டில் எடுத்தாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிற ஸ்பைசி எல்லாம் போடலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காயில் கொஞ்சமாக கல்பாசி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதை போட்டு நல்லா பொரிச்சிருக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே ஒரு பரட்டிக்கலாம். நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி, இது 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும், இது போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு இந்த தண்ணி போதுமானது. அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்படி கலந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சேமியா நல்லா வெந்துடும். நல்லா உதிரியாக இருக்கும். அதனால் தண்ணி நம்ம அளவாக சேர்த்துக்கணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் போட்டு நல்லா கலந்து பரட்டி விட்டோம்னா ஒரு அருமையான சுவையில் இருக்கும் இந்த முட்டை சேமியா பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் காலையில் டிஃபனுக்கு, ராத்திரி டின்னருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.